மரியாள் தன் இல்லத்திலே சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது தேவதூதன் அவர் முன் தரிசனமாகிறார். பெண்களாகிய நமக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஜப வேலையை மறக்கவே கூடாது. வேலை செஞ்சதுல நேரம் போனதே தெரியலையே. அச்சோ, ஜெபிக்கணும். இதுவே பெற்றவரே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாதை, பயப்படாது, நீ தேவன் இடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் புருஷனே அறியனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. காட்சி 2. யோசேப்பு நீதிமானாயிருந்து மரியாள் கர்ப்பவதியான செய்தியை அறிந்த பின் அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனை செய்து கொண்டிருந்தார். அப்போது, என்ன, எனக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் கர்ப்பமாயிருக்கிறாளா? மரியாளோ மிகவும் நல்லவள். அவளை துன்பப்படுத்த வேண்டாம். ரகசியமாக தள்ளி வைத்து விடுவதுதான் சரி. யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கர்த்தருடைய சித்தம் அதுவே என்றால் என்னை நான் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். காட்சி 3. வருகை. இந்த நிலையில் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி எப்படி செல்வது? நீயோ நிறை மாத கர்ப்பிணியாய் இருக்கிறாய். குடிமதிப்பு எழுத எப்படி செல்வது? தயக்கம் வேண்டாம் ஆண்டவரே, தேவன் நமக்கு உதவி செய்வார். கழுதை ஒன்றின் மேல் ஏறி பிரயாணம் செய்கின்றனர். யோசேப்பும் மரியாளும் கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து பல இனங்கள் மத்தியில் பல மைல் தூரம் பிரயாணம் செய்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேமிற்கு சென்றார்கள். ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. கொஞ்சம் பொறுத்துக்கொள். அங்கு ஒரு சத்திரம் உள்ளது, அங்கு சென்று தங்கலாம்.
காட்சி 4. சத்திரக்காரன் நிற்கிறான். ஐயா, சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? ஐயா, என் மனைவி பிரசவ வலியினால் மிகவும் வேதனைப்படுகிறாள். சத்திரத்துக்கு கொஞ்சம் குறையிடமில்லை, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்பா அப்பா, இவங்களை பார்க்க பாவமா இருக்குப்பா. நீங்கள் ஒன்று செய்யுங்கள். வேண்டுமானால் அங்கே ஒரு மாட்டுத்தோலம் இருக்கிறது. இந்த இரவு அங்கே ஒரு நாள் தங்கிக் கொள்ளுங்கள். நன்றி ஐயா. இயேசுபாலன் மாட்டுத் தொழுவத்தில் தாழ்மையின் கோலமாய் அவதரித்தார். தம்பி, தலை நிறையா போடுப்பா. எல்லாம் பண்ணலாஜா. ஓ, எல்லாம் பாருப்பா இருக்கிறேன். அண்ணா அண்ணா, இந்த பார்வை பிரகாசமா இருக்கு. பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். காட்சி 6. மேசியாவின் பிறப்பு. ஓ, போலாமே. நான் ஒரு ஆட்டு சுட்டி எடுத்துக்கிறேன். அண்ணா, நான் ஒரு கம்பளி எடுத்துக்கிறேன். அண்ணா, பால் நிறையா சொம்பு நிறையா பால் எடுத்துக்கிறேன். போலாமா? போலாமே. மேசியாவின் பிறப்பு. மேய்ப்பர்களுக்கு மகிழ்ச்சி. ஏரோது ராஜாவுக்கோ, அரசே வாழ்க! தங்களை காண கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் வந்துள்ளனர். என்ன? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளா? வரச்சொல் அவர்களே. உத்தரவு அரசே. தாங்கள் மூவர் சாஸ்திரியோ? இந்த ஏரோதின் புகழ் கிழக்கு தேசம் வரை பரவுகின்றதை தாங்கள் வருகையில் எடுத்துக் கொள்கிறேன். தாங்கள் வந்த நோக்கம் என்ன? யூதருக்கு ராஜா பெற்றிருக்கிறதா? எங்கே அவனை பணிந்து கொள்ள வந்தோம். என்ன? யூதருக்கு ராஜாவா? நான் ஒருவன் இருக்கும் போது யூதருக்கு ராஜாவா? என்ன சாஸ்திரிகளே? இளையரசே, கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். அது ஒரு ராஜை கையில் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை பின்தொடர்ந்து நாங்களுக்கு வந்தோம். இவருக்கு ராஜா இங்கேதான் பிறந்திருக்கிறார். எனக்கு போக்கிய இன்னொருவரா? யார் எங்கே? யூதுடைய வேட்பாளரை அழைத்து வாருங்கள். உத்தரவு அரசே. வாழ்க அரசே. வேதம் பார்க்கிறேன். யூதருக்கு ராஜா பிறப்பார் என்று தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஏதேனும் குறிப்பிருக்கிறதா? ஆராய்கிறோம் அரசே.
பெத்லகேமில் பிறப்பார். அதேனென்றால் யூதேயாவின் தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது அரசே. செய்தி விதமாய் இருக்கிறதோ? ராஜா பிறப்பது உண்மைதான். நம்முடைய எதிர்ப்பை சாஸ்திரியிடம் காண்பிக்காமல் நயவஞ்சகமாய் குழந்தை பிறந்த இடத்தை அறிந்து கொண்டு நம்முடைய ராஜதந்திரத்தை செயல்படுத்த வேண்டியதான். சாஸ்திரிகளே, மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் போய் திட்டமாக விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் மற்றும் பணியும்படி எனக்கு அறிவியுங்கள். பிறப்பை கேட்டானே ஏரோது ராஜா பேசாமல் நின்று விட்டானே. இயேசுவின் பிறப்பை கேட்டானே ஏரோது ராஜா பேசாமல் நின்று விட்டானே. கண்டுகொள்ள மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் செல்கிறார்கள். நாமும் அவர்களோடு சென்று பாலனை பணிந்து கொள்வோம் வாரே. சாஸ்திரிகள் பாலனை பணிந்து கொள்ள வருகிறார்கள்.